நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கார் முன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டதோடு அதில் கையெழுத்திட்டார். தூத்துக்குடியில் இன்று நடைபெறுகிறது தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு. முதலமைச்சர் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள எதிர்ப்பு. வருகிற 7ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறது இந்தியா கூட்டணி. டெல்லியில் தமிழக எம்பி சுதாவிடம் இருந்து 4 சவரன் நகை பறிப்பு. கழுத்தில் இருந்த நகையை ஸ்கூட்டியில் வந்த மர்ம நபர்கள் பறித்து சென்றதாக தகவல். உயர் பாதுகாப்பு மண்டலத்தில் உள்ள பகுதியில் எம்பிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எம்பி சுதா கடிதம். முதலமைச்சருடனான தன்னுடைய சந்திப்பை அரசியலாக்குவதா என ஓ பன்னீர்செல்வம் ஆவேசம். முதலமைச்சரை சந்தித்ததால் தான் திமுகவில் இணையப் போவதாக சிலர் வதந்தி பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை. பீகாரின் SIR-ஐ தமிழ்நாட்டுடன் தொடர்பு படுத்துவது அபத்தமானது என்று தேர்தல் ஆணையம் விளக்கம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. ஒரு நாட்டு படகையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அட்டுழியம். நீலக்கோடி கடற்கரை திட்டத்தின் கீழ் மெரினா கடற்கரையில் செயல்படுத்தப்பட்டுள்ள மேம்பாட்டு பணிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காவலர்களுக்கான மதிப்பீட்டு படிவங்களில் ஜாதி குறிப்பை நீக்க அரசுக்கு தமிழ்நாடு போலீஸ் ஆணையம் பரிந்துரை. ஜாதி பற்றிய தகவல்கள் மதிப்பீட்டில் பாகுபாடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் நீக்க வேண்டும் என வலியுறுத்தல். ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவிலில் ராம் சேது யாத்திரை பணியாளர்கள் பக்தர்களிடம் பணம் வசூலிக்க கூடாது. கோவில் நிர்வாகத்தின் உத்தரவுக்கு எதிராக ராமசேது யாத்திரை பணியாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பத்தூரில் பள்ளியில் உள்ள பூட்டிய கிணற்றில் +1 மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். பதற்றமான சூழல் நிலவுவதால் சம்பந்தப்பட்ட அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிக்கு இன்று விடுமுறை. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். தென்காசி தேனியில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 13,820 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 119.83 அடியாகவும் நீர் இருப்பு 93 TMC-ஆகவும் உள்ளது. நெல்லையில் நைனா நாகேந்திரன் வீட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து. விருந்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி உட்பட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. அவிநாசி அருகே வளர்ப்பு நாய் கடித்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. தடுப்பூசி போடாமல் இருந்த நிலையில் ராபிஸ் நோய் தாக்கி உயிரிழந்ததாக தகவல்.
ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபி சோரன் காலமானார். டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் போரை தலையிட்டு தீர்த்து வைத்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டம். உலக நாடுகளுக்கு மத்தியில் மாதத்திற்கு ஒரு போரை நிறுத்தி வைத்ததாகவும் பேச்சு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி. கடைசி நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்தின் எஞ்சிய 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெறுமா என எதிர்பார்ப்பு. ராஞ்சனா படத்தின் கிளைமேக்ஸ் AI மூலம் மாற்றப்பட்டு இருப்பதற்கு நடிகர் தனுஷ் கண்டனம். கதை சொல்லலின் நேர்மையையும் சினிமாவின் மரபையும் அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.